ஹாய் guys, வெல்கம் டு ஹாட் ஜிம் பிளாக் போர்த்துகல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரினியூவல் பற்றி தான். ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் அக்டோபர்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் இயர் ஜூன் ஜூலைலேருந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து ரினியூவல் வந்து ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. 2023 ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. சாரி 24, அப்புறம் 24 ஜூனுக்கு அப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ரினியூவல் ஆட்டோமேட்டிக் ரினியூவல் ஸ்டாப் ஆகிடுச்சு டோட்டலாக. அதனால் ஏற்பட்ட பேருக்கு பல பிரச்சனைகள், ஊருக்கு போக முடியல, பல சிக்கலில் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஐஆர்என் மாற்றினாங்க. ஐஆர்என் மாற்றி ஐஆர்எனுக்கு டோட்டலாக வந்து கேசஸ் மாற்றினாங்க. ஐஆர்என்னே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மெயில் போட்டு வந்து அந்தந்த கேண்டிடேட்ஸை வரவழைச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஒரு 3 months பேசிஸில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்காரங்களை வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி டேட்டில் உள்ளவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் வந்து எந்த அளவுக்கு ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா 1 year வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இன்னும் கால் வரல. ஆனால் சில பேர் கால் வந்திருக்குது, அவங்க மெயில் வந்திருக்குது, அவங்க அட்டன் பண்ணி போய் ஃபிங்கர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வரல. ஸோ இதில் நிறைய சிக்கல் இருக்கிறதுனால இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஐமாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மகாத்மா காந்தி சென்டரில் ரெனியூவலுக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இப்போ வந்து அந்த ஐமாவோட மினிஸ்டர் வந்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க, பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் டிசம்பர் வரைக்கும் நாங்கள் அதே மகாத்மா காந்தி சென்டர்லேயே வந்து இந்த ரெனியூவல் ப்ராசஸையும் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெனியூவல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் தான். நம்மளுடைய ஃபோட்டோ மட்டும் எடுப்பாங்க, ஃபிங்கர் இருக்காது. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எப்பவும் போல் நீங்கள் வந்து ஐமாக்கு ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போகணும் போல மாதிரி கான்ட்ராக்ட், பே ஸ்லிப்ஸு, உங்களோட அந்த கார்ட்ஸ், உங்களோட பாஸ்போர்ட் ஒரிஜினல் கொண்டு போனீங்கன்னாக்கா பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஸ் ஃபால்த்தா வந்தவங்களுக்கு 33,000 பேருக்கு வந்து கண்ட்ரி அவுட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இமிக்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வந்து ஒரு இதாக கருதப்படுது. அது என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரெஷராக. ஏன்னா நிறைய பேர் சிஸ்ஸை கிளியர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த நேரத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு டேக்ஸும் கட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தது வந்து எல்லாருக்கும் அதிருப்தி அளிக்கப்பட்டிருக்குது. பட் இருந்தாலும் அதே பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து அப்பீல் பண்ணி இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் இன்னைய அப்டேட்டு. இனி வரும் காலகட்டங்களில் அடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். அது வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹாட் ஜிம் பிளாக், உங்கள் கமால்.